சாப்பிடுங்கம்மா. ஏய் பாத்து மெதுவா. இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. நல்லா சாப்பிடு சந்திரா. நேத்தியெல்லாம் நீ சாப்பிடவே இல்ல. சின்னத்த சாப்பாடெல்லாம் நல்லா கரெக்டா தானே தெரியுது, சிவப்பா ஒண்ணு தெரியலையே. மாப்பிள சும்மா இருக்க மாட்டீங்க. சாப்பிடுறத எதுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லத்த, அவங்க கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். எல்லாம் கரெக்டா தான் தெரியுது. இனிமே எனக்கு பேய் பிடிச்சிருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி டார்ச்சர்லாம் பண்ண முடியாது. ஏய் அவர் கிடைக்கிறாரு, நீ சாப்பிடு. என்னம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீ? இல்ல போதும்க்கா, வயிறு நிறைய சாப்பிட்டேன். எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சாரிடி, நானும் உன்னை சாட்டையெல்லாம் நிறைய அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதா? டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாக்கா, நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி நீ போய் ரெஸ்ட் எடு. மீனாட்சி அம்மா, அம்மா நீங்க அப்பப்போ இவ ரூமுக்கு போய் ஜூஸ் பழம் எல்லாம் கொடுங்க. சரிங்கம்மா. நீ போ சந்திரா. முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கதா இல்லையானே தெரியல, அதுக்குள்ள எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஒரு பெரிய மனுஷி பண்ற காரியமா இது? நல்லா இருக்கிற புருஷ முண்டாட்டியை பிரிச்சு வைக்கிறதே தப்பு, பாவம். நீ அதையும் தாண்டி அவளுக்கு புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க, அவரு இங்க வராரு சொல்ற. ஊர் உலகத்துல எந்த தாயும் செய்யாத ஒரு அசிங்கத்தை நீ செய்யற. சொல்லவே நான் கூசுது. நான் என்ன பெருசா அசிங்கம் பண்ணிட்டேன்? அசிங்கம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? நீங்க உங்க அம்மா இதோ நிக்கிறானே இவன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணாத அசிங்கத்தையா நான் பண்ணேன்? நம்ம குடும்பத்துக்கும் இவன் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சே இவனை பத்தின எல்லா உண்மையும் மறைச்சு பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சிங்களே, அது அசிங்கம் இல்லையா? அவளை பெத்தவன் நான், என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணல. நீங்க எதையும் சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ என் பொண்ணு வாழ்க்கையை நீங்க தனிப்பட்ட முறையில தானே முடிவு பண்ணீங்க. இப்ப என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் முடிவு பண்ணா உங்களுக்கே இவ்ளோ கோவம் வருது. நான் தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இல்லன்னு சொல்லல. இப்ப என்ன கெட்டா போயிட்டா? நல்லா தானே இருக்கா. ஆனா இப்ப நீ பண்ணக்கூடிய காரியம் அவளுக்கு நல்லதான்னு நீயே யோசிச்சு பாரு. நான் அவளோட எதிர்காலத்தை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். வரப்போற மாப்பிள்ள ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, அமெரிக்கால இருந்து வரான். அவ அங்க நல்ல பொசிஷன்ல இருக்கான். அவனை ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஏன் சம்மதம் இல்லாம ஏன் முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்க? நான் கொஞ்சம் அமைதியா இருந்தா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? சட்டப்படி நான் மேஜர். ஏன் வாழ்க்கைய முடிவு பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீ என்னோட பொண்ணு, உன் வாழ்க்கைய பத்தி முடிவு பண்ண எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டா நான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? என் புருஷனோட சேர்ந்து வாழதான் நான் டிவோர்ஸ் பேப்பர்லயே சைன் பண்ணேன். இனிமே என்ன உருட்டி மிரட்டி எல்லாம் பண்ணி வைக்க முடியாது. முதல்ல எல்லாரோட வாழ்க்கையையும் நீங்க வாழணும்னு நினைக்கிறத நிறுத்துங்க. உங்க பாதிப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏன் மேல திணிச்சிட்டு இருப்பீங்க? தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுங்க. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் உன் அம்மாங்கறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீங்க லிமிட்டை தாண்டி ஓவரா போனா நானும் ஓவரா தான் பேச வேண்டியிருக்கும். நீங்க அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வரான்னு சொன்னீங்கல்ல,
நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நான் ஏன் புருஷனோட தான் என்னைக்கும் வாழ்வேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. ரோகிணி உன் தங்கச்சி எப்படி கரெக்டா கேள்வி கேட்கற உங்க அம்மாவை பார்த்து வாய் பேச முடியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க உங்க அம்மா. நீயும் உன் பங்குக்கு கேளு. அம்மா, ஏமா இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? ரேவதி கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா தானம்மா இருக்கா? அந்த வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டு அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, இது கேட்கவே அருவருப்பா இருக்குமா? பாத்தியா நீ பெத்த பொண்ணுகளை எப்படி பேசுறாங்கன்னு? இப்ப கூட உன் மண்டையில நீ பண்றது தப்புன்னு உரைக்கல இல்ல? மாமா, அவங்க சொன்னா போதுமா? அதெல்லாம் நடக்காது மாமா, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ணிடுவ? நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்க தான் போறேன். அது நான் சொல்ற அமெரிக்கா மாப்பிளையோட தான் நடக்க போகுது. உங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வா போல வா.